நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் உயர்வோடும் இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் புரியுது? சொல்லுவான், நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் உயர்வோடு இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். என் உயிர் அவருக்கு எவ்வளோ முக்கியமோ என்னுடைய உயர்வும் அவருக்கு அவ்வளோ முக்கியம். புரியுதா? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக வைப்பார். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை, எத்தனை பேர் ஆமென், போஷிப்பார். கைகளை தட்டி கர்த்தர் போஷிப்பார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. அப்போ உயர்றது, மேன்மைப்படுகிறது, எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையா இருக்கிறது. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வருவதும் தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது. அப்போ இந்த வசனங்களின்படி பார்த்தா நம்ம உயிரோட இருக்கிறதும் வாழ்க்கையில உயர்ந்து இருக்கிறதும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது.